ஹாய் ஆல், வெல்கம் டு நதி மதன் பிளாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரைடே வந்துட்டு ஈவினிங் போல் எடுத்த பிளாக் தான், ஒரு குட்டி பிளாக் தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்கு போகலாம், சம் க்ராசரிஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக தான் வந்துட்டு கிளம்பியிருக்கோம். ஆன் த வே வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. ஸோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் போய் விளையாடலாம் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, டைம் இருக்கே, ஒரு 6:30 போல் டிமார்ட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு பிளான் பண்ணி பசங்களை பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 5:15 போல் தான் வந்துட்டு பார்க்குக்கே போனோம். இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஃப்ளட்டு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2.5 months இருக்கும். ஸோ இங்கே நிறைய தண்ணி நின்றுட்டு இருந்ததுனால பசங்களை கூட்டிகிட்டு வரவே முடியல ஒரு 2.5 months. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பசங்களை ஒரு 5 o'clock கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 6:30 வரைக்கும் வந்துட்டு விளையாடி முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால வந்துட்டு பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ உள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பார்க் தான். இங்கே பெரியவங்களுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் கிளாஸஸும் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு அந்த மாதிரி எடுக்கிறாங்க. என்னோடய பையனும் நிறைய தடவை வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு வந்துட்டு என்ன ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பார். பட் இப்போது அவருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கேட்டிங் விளையாடுற அளவுக்கு வந்துட்டு அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து எப்போது பையனுக்கு வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஒன்ஸ் பார்க்குக்கு வந்த உடனே பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க கூட விளையாடும் போது வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளையே வந்துட்டு பெரியவங்க கூட வந்துட்டு விளையாடுறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அண்ட் வீட்லேயும் வந்துட்டு இருக்கிற பொருளை வச்சுட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் விளையாடவும் முடியாது. டிவியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு பார்த்தாலும் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ விளையாடி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு க்ராசரிஸ் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். டிமார்ட்டில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல. அண்டு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. யாராவது க்ராசரிஸ் வந்துட்டு வாங்குறதா இருந்தால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு க்ராசரிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ராசரிஸ் எல்லாம் வாங்கி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock. ஸோ வீட்டுக்கு ஒரு 8:30 போல் தான் வந்தோம். வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா 9:30 போல் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய டே வந்து இப்படி தான் போச்சு. தேங்க்யூ.